என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். அவர் முற்றிலும் அழகுள்ள பரிசுத்தர். அப்படியே அவரை ஆராதிக்கலாமா? வெண்மையும் சிவப்பும் ஆனவரே, முற்றிலும் அழகுள்ள பரிசுத்தரே, தேனிலும் மதுரம் உம்முகமே, வாஞ்சிக்கின்றேன் முத்தம் செய்ய. வெண்மையும் சிவப்பும் ஆனவரே, முற்றிலும் அழகுள்ள பரிசுத்தரே, தேனிலும் மதுரம் உம்முகமே, வாஞ்சிக்கின்றேன் முத்தம் செய்ய. எங்கள் பிதாவே நீர் வாழ்க, தேவகுமாரன் நீர் வாழ்க, பரிசுத்த ஆவியே வருக, பரிசுத்தம் செய்ய நீர் வருக. எங்கள் பிதாவே நீர் வாழ்க, தேவகுமாரன் நீர் வாழ்க, பரிசுத்த ஆவியே வருக, பரிசுத்தம் செய்ய நீர் வருக. வெண்மையும் சிவப்பும் ஆனவரே, முற்றிலும் அழகுள்ள பரிசுத்தரே, தேனிலும் மதுரம் உம்முகமே, வாஞ்சிக்கின்றேன் முத்தம் செய்ய. வெண்மையும் சிவப்பும் ஆனவரே, முற்றிலும் அழகுள்ள பரிசுத்தரே, தேனிலும் மதுரம் உம்முகமே, வாஞ்சிக்கின்றேன் முத்தம் செய்ய. எங்கள் பிதாவே நீர் வாழ்க, தேவகுமாரன் நீர் வாழ்க, பரிசுத்த ஆவியே வருக, பரிசுத்தம் செய்ய நீர் வருக. எங்கள் பிதாவே நீர் வாழ்க, தேவகுமாரன் நீர் வாழ்க, பரிசுத்த ஆவியே வருக, பரிசுத்தம் செய்ய நீர் வருக. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே நீர் பரிசுத்தர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே நீர் பரிசுத்தர். 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவரே நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். எங்கள் பிதாவே நீர் வாழ்க, தேவகுமாரன் நீர் வாழ்க, பரிசுத்த ஆவியே வருக, பரிசுத்தம் செய்ய நீர் வருக. எங்கள் பிதாவே நீர் வாழ்க, தேவகுமாரன் நீர் வாழ்க,
ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சுவிட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சுவிட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். யாத்திராகமம் 15:8 மோசே பாடுகிறார், உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது என்று. அவர் காற்றை அனுப்பி அற்புதங்கள் செய்பவர். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த
உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. எவ்வளவு பெரிய அன்பு! ஒடுக்கப்பட்டு கிடப்போரை உயர்த்தி தூக்குகிற அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் தீவிரம் மாறவே மாறாது. ஓ, மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இனி என்னுள்ளில் கலக்கம் இல்லை, இனி என்னுள்ளில் கலக்கம் இல்லை. ஆராதனை 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 ஓ ஆராதனை ஆராதனை ஆராதனை
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லாருக்கும் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ உயிர்த்தேன் சதா காலமும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பதற்காக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தெரிந்து கொண்ட இந்த வேத வாக்கியம் என்னவென்றால், மத்தேயு 23வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இது நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம் எச்சரிக்கையோடு கவனமாக நாம் வாழ வேண்டும். இயேசுவினிடத்தில் சீஷர்கள் வந்து ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுது அவரிடத்தில் வந்து ஒரு காரியத்தை அவர்கள் கேட்கிறார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஒரு கட்டிடத்தின் மேல் கட்டிடத்தை நான் கட்டுவேன், இந்த கல்லின் மேல் என் கட்டிடத்தை நான் கட்டுவேன், ஒரு கல் இடராதபடிக்கு ஆண்டவர் சொல்கிற காலில் அந்த கல்லில் இடராதபடிக்கு எல்லாம் இடிந்து போய்விடும், எல்லாம் இடிந்து போய்விடும் என்று சொன்ன வார்த்தையை சிஷ்யர்கள் புரியாதபடிக்கு அவரிடத்தில் வந்து கேட்கிற ஒரு காரியம். இது மத்தேயு 24வது அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது 2வது வசனத்தை, இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இடராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லும் பொழுது அது புரியாத தகையாக அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறார்கள். ரகசியமாக அவர் தனித்திருக்கும் பொழுது அவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள். அதற்கு இயேசு பின்பு அவர்கள் ஒளிவு மலையில் அவர் உட்கார்ந்திருக்கிறார். தனியாக உட்கார்ந்திருக்கும் பொழுது சிஷ்யர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தை அவர்கள் கேட்கும் பொழுது இயேசுவினிடத்தில், முடிவு எப்பொழுது வரும், அடையாளங்கள் என்ன, எப்பொழுது இந்த வார்த்தை சம்பவிக்கும் என்று அவர்கள் இயேசுவினிடத்தில் கேட்கும் பொழுது 4வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களுக்கு வஞ்சியாதிருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். முதலாவது அவர் சொல்றது, யாரும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்றார். நம் வாழ்க்கையில் எச்சரிக்கையாய் இருப்பது மிகவும் நன்று. முதல் வார்த்தை அவர் சொல்வது, யாரும் உங்களை வஞ்சித்திராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். சில சம்பவங்கள் நம்ம அதாவது செய்திகளில் நாம் பார்க்கும் பொழுது, நான் தான் இயேசு, நான் தான் வந்திருக்கிறேன் என்று அநேகர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிற செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். என்னிடத்தில் வாருங்கள், நான் தான் இயேசு என்று வஞ்சிப்பார்கள். அதற்கு இயேசு சொல்றாரு, நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். கவனமாயிருங்க. ஏன்னா பைபிளில் எழுதியிருக்கிற பிரகாரம் இப்படியாக நடக்கும். அநேகர் வந்து நம்மை வஞ்சிப்பார்கள். 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், யுத்தங்களின் செய்கைகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மறுபடியுமா சொல்றாரு, யுத்தங்கள் வரும். இன்னைக்கு நம்ம செய்தியில் பார்க்கும் பொழுது இந்த நாட்டில் உள்ளவங்க அந்த நாட்டில் உள்ளவங்க எல்லாம் சண்டை, போராட்டங்கள், யுத்தங்கள், அதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் செய்திகளில். அதற்கு இயேசு சொல்றாரு, கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க, ஆனால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். இவைகளெல்லாம் சம்பிக்க வேண்டியதே,
எல்லாம் சம்பவிக்கும். வார்த்தையின் பிரகாரம், பைபிள் பிரகாரம் இதெல்லாம் சம்பவிக்கும். இருந்தாலும் எச்சரிக்கையாக இருங்க. ஆனாலும் முடிவு வராது. இப்போ முடிவு வராது என்று சொல்கிறாரு. ஆனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். முடிவு எப்படி வரும், எப்பொழுது வரும் என்று நம்ம காத்திருக்கணும். எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை 7வது வசனத்தில் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும், ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும். ஜனத்திற்கு விரோதமாக போராட்டங்கள், ஜனங்கள் அவர்களுடைய மத்தியில் அவர்கள் போராடுவதை நாம் பார்ப்போம். ராஜ்யத்திற்கு ராஜ்யமாக எதிர்த்து நின்று யுத்தங்கள் எழும்புவதை நாம் பார்ப்போம். பஞ்சகாலம் எழும்பும். பஞ்சகாலம். இன்னைக்கு கொரோனா வைரஸ் இருக்கும் பொழுது எத்தனை பேர்கள் வேலை இல்லாதபடிக்கு பசி பட்டினியாக இருக்கிறார்கள் என்று நாம் செய்தியில் பார்க்கிறோம். பஞ்சகாலம் வரும். இப்பொழுது அது நடந்து கொண்டு வருவதை நம் கண் முன்னால் நாம் பார்க்கிறோம். பஞ்சகாலம். கொள்ளை நோய்கள் வரும். கொரோனா வைரஸ் பாருங்க, ஒரு கொடிய நோய். உலகம் எங்கும் இப்பொழுது பயந்து கொண்டிருக்கிறது இந்த கொரோனா வைரஸ் அப்படி என்று சொல்லும் பொழுது கொள்ளை நோய், மனிதர்களை கொல்லும் அந்த நோய் கொரோனா என்று வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பைபிளில் உள்ள வார்த்தைகள் நிறைவேறி கொண்டு வருகிறது. இருந்தாலும் முடிவு இப்போ வராது. இருந்த பொழுது நாம் எப்படி இருக்கணும், கவனமாக இருக்கணும்னு இயேசு சொல்கிறாரு. கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், பல இடங்களில் உண்டாகும் பூமி அதிர்ச்சிகள். அதாவது earthquake, எங்கே பார்த்தாலும் பாருங்கள் earthquake வந்து நம்ம அதெல்லாம் we have overcome all these things. எல்லாம் நம்ம அதை மேற்கொண்டு வந்திருக்கிறோம். ஸ்ரீலங்காவில் அழிவு, இந்தோனேஷியாவில் அழிவு, earthquake, கடல் பொங்கி ஜனங்களை அடித்து போடுவதை பார்க்கிறோம். இயற்கைகளை தவிர்க்க ஒருவரால் முடியாது. இயற்கை வந்து ஆண்டவரால் படைக்கப்பட்டது. நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ அழிவு உண்டாகும். 8வது வசனம், இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று சொல்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு வேதனையை கொடுக்கும். வேதனைக்கு, உங்களுடைய வேதனைக்கு ஆரம்பம் என்று சொல்லி இருக்கிறார். நம் பைபிளில் வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் நம்ம வரும்பொழுது பைபிள் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அது நடந்து கொண்டு வருகிறது. அப்பொழுது நம்ம என்ன செய்யணும், தைரியமாக இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை அப்படி தான் சொல்லி இருக்குதெல்லாம் நடந்துக்கிட்டு வருது. அப்போ ஆண்டவர் சொல்கிறது, கலங்காதீங்க, பயப்படாதீங்க, இதெல்லாம் சம்பவிக்கும். ஆனால் முடிவு இப்போ வராது. நம்ம காத்திருக்கணும். 9வது வசனத்திலே, அப்பொழுது உங்களை உபத்திரவத்திற்குள் ஒப்பு கொடுத்து அநேக கிறிஸ்துவர்களை உபத்திரத்துக்கு கொண்டு வருவாங்க. பார்க்கலாம், இந்தியாவில் நிறைய காரியங்கள். இங்கு கூட தற்சமயத்தில் நம்மளுடைய சில சபைகளை எரித்து போட்டார்கள். உங்களை கொலை செய்வார்கள். கொலை கூட எத்தனையோ போதகரை கொலை செய்து எரித்து சாம்பலாக்கி என்று நாம் வாசித்திருக்கிறோம். தேவனுக்காக மரிக்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டு. இயேசு கிறிஸ்துவாக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்த தேவனுக்காக சாட்சியாக இருக்கிற பிள்ளைகளை எரித்து அவர்களை கொலை செய்து அவர்கள் போடுவதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிற காரியம், என் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். என் நிமித்தம், என்னுடைய நாமத்தின் நிமித்தம் என்னை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள், எனக்காக அவர்கள் இந்த பாடுகளை, உபத்திரவங்கள் கடந்து செல்வார்கள். இருந்த பொழுதும் கலங்காதிருங்கள், தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்க. ஒரு பொழுதும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன இயேசு நம்மளோடு கூட இருக்கிற இந்த தைரியத்தோடு நம்ம இருக்கணும். முடிவு வராது என்று சொல்றார். இன்னும் நிறைய காரியங்கள் நடக்க வேண்டியது இருக்குது, நடந்தாகணும். அத்தனையும் பைபிள் வசனத்தின் பிரகாரம் நடந்தாகணும் என்று சொல்றார். அப்பொழுது அநேகர் இடர்கள் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். நீ இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா? பயத்தினால் என்ன சொல்லுவாங்க? இல்லை இல்லை இல்லை, நான் இல்லை,
அவங்க தான் இப்படி யூதாஸ் காரிஸை போல் நம்மளை காட்டி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் ஊழியம் செய்கிறவங்க அப்படின்னு காட்டி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்த பொழுதும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. இதெல்லாம் நடக்கும். என் நாமத்தின் நிமித்தம் சொல்கிறார் இல்லையா, அவருடைய நாமத்தின் நிமித்தம் இதெல்லாம் நடக்கும். அப்பொழுது நம் தைரியமாக இருக்கும். பகைப்பார்கள், நம்மளை பகைப்பார்கள். உங்களுக்கு எனக்கு தேவையே இல்லை, நீங்கள் கிறிஸ்தவர்கள் எனக்கு தேவையே இல்லை, ஏன் நான் உங்களாட்ட நான் கஷ்டப்படணும், எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. பகைப்பார்கள், குடும்பத்திலே பகைப்பார்கள். என் குடும்பத்தில் எடுத்துக்கொண்டீங்கன்னா, நான் இயேசு கிறிஸ்து வாழும் பொழுது என் குடும்பத்தில் உள்ளவர்களே என்னை பகைத்தார்கள். என் கூட பிறந்த சகோதரி, கூட பிறந்த தம்பி, என் தகப்பனார் அனைவரும் என்னை பகைத்தார்கள். இருந்த பொழுதும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என் நிமித்தம் இதெல்லாம் நடக்கும். இருந்த பொழுதும் கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள். என் நிமித்தம் நீங்கள் உபத்திரங்கள் பாடுங்கள் பட்டா நீங்கள் பாக்கியவனாக இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொன்ன வசனத்தின் என்னை தேற்றி வருகிறேன், தேற்றவாளை என்னோடு கூட இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் சந்தோஷமாக சமாதானம் இயேசுக்குள் வாழும் பொழுது எனக்கு இந்த ஒரு கிருபை எனக்கு கொடுத்திருக்கிறார். சாட்சியாக என் குடும்பத்தில் வாழ கிருபை சேர்ந்திருக்கார் எனக்கு அருமையான பிள்ளைகளை. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லும் பொழுது கள்ள தீர்க்கதரிசி சாத்தானாலே உண்டாவது. கள்ளர்களை போல அவர்கள் என்ன செய்வாங்கன்னாக்கா பொய் சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. நடக்க போகிற காரியத்தை தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நடக்கக்கூடிய காரியம் இயேசு பிறப்பின் பற்றி சொல்லும்போது இயேசுவின் பிறப்பை இயேசு அவர் பிறந்து பைபிள் பிரகாரம் அந்த தீர்க்கதரிசிகள் நிறைவேற்றினார். ஆனால் இங்கே கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லி இருக்கும் பொழுது அது பொய்யான ஒரு தீர்க்கதரிசிகள். அதை நம்ம கேட்கக்கூடாது. பைபிளில் என் இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், அதைத்தான் நான் கடைப்பிடிப்பேன். நீங்கள் சொல்கிறதுல நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உறுதியாக இருக்கணும் இயேசுக்குள். அல்லேலூயா. அக்கிரமம் மிகுதியாகும், அநேகருடைய அன்பு தணிந்து போகுங்க. அக்கிரமமும் அநியாயமும் நிறைய வரும், நம்முடைய வாழ்க்கையில் வரும், உலகத்தில் வரும், சபைகளில் வரும். அக்கிரமம் நிறைஞ்சிக்கிட்டு வருது. இப்போ நம்ம பார்க்கும் பொழுது நிறைய அக்கிரமங்கள் உலகத்தில். அந்த நேரத்தில் அன்பு கூட தணிந்து போகுங்க. நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு கூட தணிந்து போகும். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கீர்த்தி உலகமெங்கும் இன்னும் போல நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குது இயேசு கிறிஸ்து. அப்படி இருக்கும் பொழுது உபத்திரவங்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. யோவான் 16:33 உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, இருந்தாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். 13வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுங்க. முடிவு பரியந்தம் அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்படுவோம் என்று ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. முடிவு பரியந்தம் அவரோடு கூட. எப்பொழுது இது வரும்? முதல்ல சொன்னார் முடிவு இன்னும் வராது, இதெல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு ஆனால் முடிவு வராது. ஆனால் எப்பொழுது வரும் என்றால் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும், ராஜ்யத்தின் ரகசியம், இயேசுவின் வருகை, இயேசுவின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சிகளாக பிரசங்கிக்கப்படும். சகல ஜாதிகளும் யாருமே டினை பண்ண முடியாது. யாரும் எனக்கு இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. சகல ஜாதிகளுக்கும் இந்த பிரசங்கம் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவு வரும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு முடிவு வரும். அதற்காக நாம் காத்திருக்கணும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவருக்காக நிலைத்திருக்கிறவர்கள் தான் நம்ம ரட்சிக்கப்படுவோம். எனக்கு அருமையானவர்களை, இது நமக்கு ஒரு ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம். நம்ம என்ன செய்யணும்னாக்கா ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டது போல
ரட்சிப்பை கொடுத்ததை இதை நாம் எப்பொழுதும் காத்துக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களை, நம்முடைய வாழ்க்கையில் வாழும் பொழுது அநேக காரியங்கள் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். இத்தனை காரியங்களும் நடக்கும் உலகத்திலே என்று சொல்லி இருக்கிறார். ஆனாலும் கவலைப்படாதீர்கள், கலங்காதீர்கள், திகையாதீர்கள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்த இயேசு உயிரோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மரித்தவர் அல்ல, உயிர்த்தெழுந்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. My beloved sisters and brothers who are being with me with this video, may God bless each and every one of us. This word that today that God gave me about trouble and persecution. It's a very tough word. We live in Christ that a lot of trouble and persecution will happen in our life. So what we should do? What we should do? When Jesus was in the olive place that called that mountain, the disciples came to Jesus and asked, when we go through Matthew 24 verse 3 onwards, it's also written in Mark 13 verse 3 to 13 and Luke 21 7 till 19, the same verse as written. As Jesus sat on the Mount of Olives, the disciples came to him in private. Private, that means no one there. So they want to ask this question to Jesus and want to know the truth. Lord, they came in private. So they asked Jesus, tell us when all this will be. Tell us all these troubles and persecution, when it will happen. They asking Jesus. They ask, and what will be happen? What will be happen for your coming? When you're coming, what will be happen? Jesus, please tell us. And when it comes, the end, the disciples asked Jesus. Jesus answered to them. Jesus, that's we can see chapter 24 verse 4. Jesus answered, do not let anyone deceive you. First of all, he said, do not let anyone deceive you. Be careful. People will cheat you, deceive you. So the first word he said, do not be deceived. Anyone will come and tell anything that you do. Do not be deceived. So we must be very careful. When we know the scripture, when people against us, we know what is the trouble and persecution, so that we be very careful in our life. Deceive. Many men claiming to speak for me will come and say, I am the Messiah. Many people will claim that, they will claim that they are the one Messiah. Who is the Messiah for us? Jesus. So people will claim this kind of things. Many news that I heard, I have read this, and these people were cheated. They said, I'm a Messiah, I'm Jesus Christ. You see me here, there. So they are the false prophets. So Jesus said, people will deceive you. They will say, I am the Messiah. So be careful, he said. You are going to hear the noise of battles. We are listening a lot of battles going through in this world. Battles here, battles there.
So Jesus said, you will hear all this noise. It's already started. We have listened and we are going through all these things. It's already started. Close by close news we can listen, battles everywhere. But do not be troubled. Jesus said, do not be troubled. These things must happen. So do not be troubled. Why Jesus said that? Because we always believe that our Lord is with us. Do not be troubled. Hallelujah. Hallelujah. So that what we have to do, God's always say that do not be troubled. Such things must happen. But they do not mean that is the end. Such things must happen, but don't think this is the end. Some more things, a lot of things we need to face, a lot of things to go through. But this is not the end. So that we, our God children, must be very careful when we live in this earth. We always must follow what the scripture says, the word says, so that we behold in Christ. Hallelujah. Kingdom, the fight, battle here. The kingdom, the people will say it, oh, they are so greedy. They want to have the battle. They want to fight. Country by country, they will fight. All these things will happen. But Jesus said, behold, things must be happen. Things must be happen. So that behold. And we can see everywhere. There's an earthquake here, earthquake there. Do not know. This is nature, Nature belongs to God. No one can stop that. So the nature thinks it happened, earthquake. Many people will die. But that is not the end. Jesus said that is not the end. So we must be very, very careful. And you say, all these things are like the first pain, the childbirth. As a mother, she conceived, full mother, she wanted to deliver. The painful. That's what it's told in the scripture, that all these things are like the first pain of the childbirth. A lady knows what is the pain of the delivery. So that kind of pain we will go through in our life. When things are happening, we cannot take it. So that God says, do not be troubled. God always say that, do not be troubled. And verse 9, then you will be arrested and hand over the punishment. Put you into that. When we live for Christ, people don't like it. They will betray us. They put us into the death. So that what Jesus is telling that, because of me, he said, because of me, you will go through all this trouble. The people must remain on me. Jesus said that. Many will give up. Many of the people will give up. Their faith will be stagnant. Because of this trial and tribulation is happening, their faith will be shaken. So, Jesus said, they will be betray one another. They will betray one another. As my life, I was accepted Jesus Christ as my Savior. I was going through a lot of trial and tribulation because I'm a Christ child. So people in my family itself, they against me. They put me into a very difficult situation. So that because I know the scriptures say, God says, I come to the family and choose one. And I will give the salvation I will choose one, and the family will be given
The whole family will come to me. So that we need to go all these things. But no, do not be fear. He said, because of me, you're going through all these things. You are blessed, God says. John 16 verse 33. I have told you this so that you will have peace by being returned to me. The world will make you suffer, but be brave. I have defeated the world. What a fantastic promise God has given to us. He is a God always being with us. He is a God who gives us in our life victory life. Hallelujah. Hallelujah. Then many false prophets will come and appear to us, and he said, I am Messiah. People, the false prophet will come and cheat the people. They said, I am the Messiah. So what shall we do? Mankind will say something, but what Jesus is saying, who is the Messiah for us? The Lord Jesus Christ. So this false prophet will appear everywhere and they will tell false teaching. So we must be very careful in our life. Very, very careful in our life. Do not be troubled. Do not be troubled. Such will be the spread the evil. Those kind of people are evil. They're teaching the evil. So that these evil things will happen. But Jesus say that the love also, when people love us so much, when the trial and the tribulation comes, they won't be with us, They won't be with us. And they hate us, and the love will be no more. And all these kind of things in our life will happen. Because God chosen us. We are God children. So we have to face the problem. So that God says, do not be troubled. But whoever hold out to the end will be saved. We have to hold His word. Behold. So they will be saved. When we hold Jesus Christ in our life, we will be saved. We will be saved. We cannot listen all the evil teaching, evil prophets who are teaching the evil things. So that we know what is the truth. So we need to follow what Jesus is telling to us so that we can save. We'll be saved by Jesus. He shed the blood for us and save us. He gave us the salvation. Hallelujah. And God, when this thing, He said, this is not the end. He said, this is not the trial, tribulation will come, but this is not the end. And when? It can be an end. And also Jesus taught us this scripture, verse 14, and this good news about the kingdom will be preached through all the world. This good news preached to the whole world, throughout the whole world, for this witness to all the mankind, and then the end will come, and then the whole world will know Jesus Christ is the Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is the Lord. That's the end. Everyone can see that Jesus is coming from the heaven. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is the Lord. The time will come. So why not?
we just hold the scripture and we follow what Jesus is telling to us while we are going through this trial and tribulation. My dear children, must not be fear, must not be trouble. Behold, Jesus said, behold, then you'll be safe. Such a wonderful word, such a wonderful promise God has given to us. I praise God for every moment that the Lord is taking care of us. But the truth, you must know the truth will deliver you. Hallelujah. May God bless each and every one of this world who are listening this gospel. Your heart must not be troubled. Behold, may good laws bless our Lord Jesus Christ, each and every one of us. May God bless. Hallelujah. Hallelujah. Let us get our Lord's blessing. Our Father and the Son Jesus Christ and the Holy Spirit be with us now and forever. Amen. May God bless each and every one of you. Praise the Lord. Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அதிக ஞாயிற்றுக்கிழமை நாம் சபைக்கு போக முடியவில்லையே, காணிக்கையை செலுத்த முடியவில்லையே, தசம பாகத்தை கொடுக்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். அனைத்தும் சேகரித்து நம் வரும் நாட்களிலே ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அனைத்தும் கொண்டு வந்து தேவனுக்கென்று கொடுங்கள். காணிக்கையும் தசம பாகத்தையும் என் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அவருக்காக நாம் இதை செலுத்துவோமாக. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். My beloved brothers and sisters, while we are not attending the church, kept the offertory and tithes. Once we attend our church, then we look for the Lord. May God bless each and every one. கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். உலகத்தின் தோற்றத்தின் முன்பென்னை கண்டீர், தாயின் கருவினுள்ளே என்னை நினைத்தீர். வளர்கின்ற பிராயத்தில் கூடவே இருந்தீர், சிந்தை முழுவதிலும் நிறைந்து வந்தீர். நீரின்றி யாரும் இல்லை, உம்மை நினைக்காத நாளே இல்லை. சுவாசிக்கும் காற்றினும் நீரே, ஒவ்வொரு மூச்சிலும் நீரே.
வாழ்கின்ற வாழ்க்கையின் அர்த்தமும் நீரே, இதயத்தின் ஏக்கத்தை தீர்ப்பவர் நீரே. வாழ்கின்ற வாழ்க்கையின் அர்த்தமும் நீரே, இதயத்தின் ஏக்கத்தை தீர்ப்பவர் நீரே. சாதிப்பதெல்லாமும் கிருபையினாலே, உயர்விற்கும் வாழ்விற்கும் காரணரே. நீரின்றி யாரும் இல்லை, உம்மை உணராத நாளே இல்லை. சுவாசிக்கும்